வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அறிவிப்பு. புத்தாண்டு பரிசாக மின்கட்டண உயர்வு அமைந்துள்ளதாக திசா அத்தநாயக்க கவலை. செஸ் வரி நீக்கத்தினால் உள்நாட்டு உற்பத்தித்துறை அழிந்துவிடும் என விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கில் தந்தை செல்வாவின் 128வது ஜனன தின நிகழ்வு. வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள அடையாள வேலைநிறுத்தம் காரணமாக சுகாதார சேவை கடுமையாக பாதிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ்குணவர்த்தன பிணையில் விடுதலை. தொடர்வது முதன்மை செய்தி. அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சந்தையில் தற்போது நிலவும் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக மாற்று அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். දැන්ට පවතින සම්බා සහ කීරි සම්බා සහල් හිඟයට පිළියමක් වශයෙන් විකල්ප සහල් වර්ග ආනයනය කිරීම. 2025-2026 மகா பருவத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியின் அளவு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக எதிர்வரும் 2026 மே மாதம் முதல் இந்த அரிசி வகைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாய திணைக்களம், ஹெக்டர் கொப்பைக்கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் தேசிய அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளன. இதனை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாணிஜ்ய ஆகார சுரக்ஷிதா සහ සම්පකාර සංවර්ධන ඇමතුමා ඉදිරිපත් කළ ඒකාබද්ධ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. குற்றவியல் மிரட்டல் மற்றும் நொத்தாரி ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அம்பாறை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தரி ஜெயலட்சுமி டி சில்வாவை விடுவிக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களம் வழங்கிய ஆலோசனைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கடுமையான ஆட்சேபனைகளை முன்வைத்துள்ளார். வழக்கின் போது சந்தேக நபர் முன்னதாக சுமார் 20 ஆண்டுகள் சட்டமாதிபர் திணைக்களத்தில் பணியாற்றி இருப்பதை சுட்டிக்காட்டிய சுமந்திரன் இவ்வழக்கில் தெளிவான அக்கறை முரண்பாடு நிலவுவதாக வாதிட்டார். மேலும் வழக்கு தொடர்னர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார ஆஜராகுவதற்கும் அவர் அடிப்படை ஆட்சேபனை தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மேன்முறையீடு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சந்தேக நபருடன் பணியாற்றியிருந்த பல நீதியரசர்கள் விலகியிருப்பதும் தற்போது 4வது தடவையாக புதிய நீதியரசர் குழாம் அமைக்கப்பட உள்ளதையும் அவர் மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். சந்தேக நபரின் பெற்றோருக்கு எதிரான மட்டக்களப்பு நீதிமன்ற வழக்கில் முன்னதாக சட்டமாதிபர் திணைக்களம் தலையிட்டு அவர்களை விடுவித்தவை குறித்து சுட்டிக்காட்டிய சுமந்திரன் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் இவ்வழக்கில் மட்டும் விரைவாக விடுவிப்பு ஆலோசனை வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் சந்தேக நபரிடம் நேரடியாக வாக்குமூலம் பெறப்படாமல் அவரது மெய்ப்பாதுகாவலர் மூலம் தகவல் பெறப்பட்டமைக்கும் அவர் எதிர்ப்பு வெளியிட்டார். சந்தேக நபரின் வாக்குமூல சுருக்கம் நீதிமன்றக்கு சமர்ப்பிக்கப்படாமல் நேரடியாக சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டமை பாரதூரமான விடயம் எனவும் வாதிடப்பட்டது. சட்டமாதிபரின் ஆலோசனை போலீசாரை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அது நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது எனவும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 120(3) கீழ் இறுதி தீர்மான அதிகாரம் நீதவானுக்கே இருப்பதாகவும் சுமந்திரன் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விடுவிப்பு ஆலோசனையை நீதவான் பின்பற்ற தவறினால் அது பல்வேறு சட்ட விளைவுகளை உருவாக்கும் எனவும் ஆட்சேபனைகள் இருப்பின் அவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2022 ஆண்டு தொழிலதிபர் மகாதேவன் முரளிதரன் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தண்டனை சட்டை கோவை பிரிவு 486 மற்றும் 344 கீழ் பெரிய நீலாவணை போலீசாரால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கு மார்ச் 30 நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட தரப்பிற்காக MA சுமந்திரன் உட்பட பல சட்டத்திறனிகள் முன்னிலையாகினர்.
கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனையின் பேரில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பி கஜேந்திரன் தலைமையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதவான் KLM சாஜித் வழக்கை 2026 ஏப்ரல் 20 வரை ஒத்திவைத்ததுடன் சந்தேக நபரின் முழுமையான வாக்குமூலம் உள்ளிட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். மேலதிக நடவடிக்கை குறித்து 2026 மே 4 அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை நீதவான் நீதிமன்றத்திலே முரளி அவர்களுடைய முறைப்பாடு சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. காணி சம்பந்தமான விடயத்திலே அவருடைய நொத்தாரிசுவை இன்னொருவர் தொலைபேசியிலே மிரட்டியதாகத்தான் அந்த முறைப்பாடு. அந்த வழக்கிலே இருக்கிற சந்தேக நபரை முற்படுத்தும்படியாக கடந்த அக்டோபர் மாதத்திலேயே நீதவான் உத்தரவிட்டிருந்த போதிலேயும் சந்தேக நபர் மன்றிலே முற்படுத்தப்படவில்லை. அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யாமல் சட்டமாதிபருடைய ஆலோசனைக்காக வழக்கு கோவைகள் சட்டமாதிபரிடத்திலே அனுப்பப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் சந்தேக நபருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அது சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நீதவானுக்கு சந்தேக நபருடைய வாக்குமூலத்தையோ அதனுடைய சுருக்கத்தையோ போலீசார் சமர்ப்பிக்கவில்லை. இப்படி இருக்கத்தக்கதாக சட்டமாதிபருடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த சந்தேக நபர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை போலீசார் மன்றிலே சமர்ப்பித்தார்கள். இதிலே சட்டமாதிபர் கொடுத்தது போலீசாருக்கான ஆலோசனையை அன்றி அது இறுதி முடிவாக இருக்க முடியாது என்பதை இருதரப்பினரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதுவரைக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்படாத அந்த சந்தேக நபருடைய வாக்குமூலம் அல்லது அதனுடைய சுருக்கத்தை மன்றுக்கு சமர்ப்பிக்கும்படியாக உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. வருகிற ஏப்ரல் மாதம் 20 அதனை முற்படுத்த வேண்டும் என்றும் அதன் பின்னர் மன்று இது சம்பந்தமான ஒரு கட்டளையை ஆக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சகல வாக்குமூலங்களும் சுருக்கங்களும் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையிலே மன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு பரிசாக மின்கட்டண உயர்வு அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மின்சார கட்டண உயர்வு மக்களுக்கு ஒரு கசப்பான புத்தாண்டு பரிசாக அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ 67 ලක්ෂයෙන් 52 ලක්ෂයකට මේ இலங்கையில் உள்ள சுமார் 52 லட்சம் மின் நுகர்வோரில் 75% இந்த கட்டண உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மாதத்திற்கு 30, 60 மற்றும் 90 அலகுகளுக்கும் குறைவாக பயன்படுத்தும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மீது இந்த சுமை அதிகமாக சுமத்தப்பட்டுள்ளது. இது தவிர சிறு வணிக நிலையங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கான கட்டணங்களும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தேர்தலுக்கு முன்னதாக மின்சார கட்டணத்தை 33% வரை குறைப்பதாக உறுதியளித்திருந்தனர். உதாரணமாக 9,000 ரூபாய் மின்சார பட்டியல் 6,000 ரூபாவாக குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் நடைமுறையில் கட்டணம் குறைக்கப்படாமல் சுமார் 40% வரை உயர்த்தப்பட்டிருப்பது மக்களின் ஏமாற்றத்திற்கு காரணமாகியுள்ளது. மின்சார கட்டண உயர்விற்கு உலகளாவிய காரணங்களை விட உள்நாட்டு நிர்வாக தவறுகளே முக்கிய காரணமாகும். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் இயந்திரங்கள் பழுதடைந்து மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய தனியார் டீசல் மின் நிலையங்களிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதற்கான நட்டத்தை ஈடுகட்டவே மக்கள் மீது அதிக கட்டணம் சுமத்தப்படுகிறது. முறையற்ற ஒப்பந்தங்கள் மற்றும் தரமற்ற நிலக்கரியை வழங்கிய விநியோகஸ்தர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது. அமைச்சர் விமல் ரத்நாயக்க போன்றோர் இந்த கட்டண உயர்வுக்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்பில்லை என்றும் இது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு என்றும் கூறி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அரசாங்கத்திடமே உள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நெருங்கி வரும் வேளையில் இந்த மின்சார கட்டண உயர்வு மக்களுக்கு ஒரு கசப்பான புத்தாண்டு பரிசாக அமைந்துள்ளது. ඒ කියන්නේ මොනතරම් හොර වැඩක් කළත් ඒ හොර වැඩේ අනුමත කරමින් ආණ්ඩුවකට ක්‍රියා කරන්න පුළුවන්ද? செஸ்வரி நீக்கத்தினால் உள்நாட்டு உற்பத்தி துறை அழிந்துவிடும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் செஸ் வரியை நீக்கியுள்ள முடிவானது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி துறையை முற்றாக அளித்துவிடும் என முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2029 වෙනකොට 100% නැති කරනවා. மின்சார கட்டண உயர்வு, எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் வரி உயர்வு ஆகியவற்றால் ஏற்கனவே உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். இவ்வாறான சூழலில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த செஸ் வரியை நீக்குவது உள்நாட்டு தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூடுவதற்கு வழிவகுக்கும். 2029ஆம் ஆண்டிற்குள் இந்த வரி முழுமையாக நீக்கப்பட உள்ள திட்டமானது நாட்டின் பொருளாதார தற்சார்பை கேள்விக்குறியாக்கும். இந்த தீர்மானத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்புகளை இழப்பார்கள். தொழிலாளர்கள் நடுத்தெருவுக்கு தள்ளப்படுவார்கள். வியாபாரங்கள் முடக்கப்படுவதால் நாடு ஒரு தீப்பற்றும் நிலைக்கு தள்ளப்படும். இது அரசாங்கத்தின் முறையற்ற மற்றும் முரட்டுத்தனமான நிர்வாகத்தின் வெளிப்பாடாகும். நியூசிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நவீன தொழில்நுட்பத்துடன் போட்டியிட முடியாத நிலையில் உள்ள உள்நாட்டு பால் உற்பத்தியாளர்கள் இந்த வரி நீக்கத்தால் முற்றாக சிதைந்து போவார்கள். நாட்டின் பாரம்பரியமான தேங்காய் சார்ந்த உற்பத்தி துறையும் இந்த தீர்மானத்தால் பாரிய பின்னடைவை சந்திக்கும். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து நாட்டின் பொருளாதாரத்தை அடகு வைத்துள்ளனர். குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருள் வாங்குவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளின் அழுத்தங்களுக்கு பயந்து அரசாங்கம் தயங்குகிறது. இது ஒரு பலவீனமான நிர்வாகம் என்பதை காட்டுகின்றது. ரூபிள் அல்லது ஜுவான் நாணயங்களில் வர்த்தகம் செய்ய துணிவில்லாத இந்த அரசு நாட்டை ஐசியு வார்டில் இருக்கும் நோயாளி போல வைத்திருக்கிறது. இந்த வேலை தெரியாத மற்றும் முரட்டுத்தனமான ஆட்சியிலிருந்து நாட்டை பாதுகாக்க மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகும். ඒ සඳහා වූ නායකත්වය දෙන සූදානම් කියන එක අපි මෙතෙන්දී අවධාරණය කරනවා. போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. உயர் போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைவாக போலீஸ் மா அதிபரால் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் 7 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக 14 பிரதான போலீஸ் பரிசோதகர்களுக்கும் இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சேவை தேவையின் கருதியே இந்த நியமனங்களும் இடமாற்றங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. தந்தை செல்வா என தமிழர்களால் அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அல்லது SJV செல்வநாயகம் என்பவர் இலங்கை தமிழ் அரசியல்வாதியாக, வழக்கறிஞராக நீண்ட நாட்களாக பணியாற்றினார். இவரது சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு இன்று வரையும் பல தமிழ் கட்சிகளின் கொள்கைகளாக இருந்து வருகின்றன. இன்று யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் உருவ சிலைக்கு தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் சட்டத்தரணி M.A. சுமந்திரன், பதில் தலைவர் CVK சிவஞானம், மாநகர சபை முதல்வர், கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதன்போது தந்தை செல்வநாயகம் தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் M.A. சுமந்திரன் கருத்துக்களை பகிர்ந்தார். தந்தை செல்வாவின் 128வது பிறந்த தின நிகழ்வு இன்று மன்னார் நகர் பகுதியில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாட்டில் இன்று காலை 10:15 மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள தந்தை செல்வாவின் சிலையடியில் இடம்பெற்றது. இதில் மன்னார் கிளை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் மன்னார் நகரசபை உறுப்பினர் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். அன்னாரது சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தந்தை செல்வாவின் 128வது ஜனன தின நிகழ்வு வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகிலுள்ள அவரது நினைவு தூபியில் இன்று இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் வவுனியா கிளையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது அவர் தொடர்பான நினைவுரைகளும் ஆற்றப்பட்டிருந்தன. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம், கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் நா. சேனாதிராஜா மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவரான தந்தை செல்வாவின் 128வது ஜனனதின நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் மண்முனை வடக்கு கிளையின் தலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருமான சோம்பாக்கிநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினர் அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார், தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் மாவட்ட கிளைத் தலைவர் க சோபனன் உட்பட பிரதேச சபை தவிசாளர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன் என பலர் கலந்து கொண்டனர். தந்தை செல்வாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதுடன் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் ந புஷ்பராசாவினால் தந்தை செல்வா தொடர்பான சிறப்புரை நிகழ்த்தப்பட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரையும் இடம்பெற்றது. அந்த மக்களின் பரம்பலிலும் அந்த இனம் வாழ்கின்ற அந்த இடப்பரம்பிலும் தங்கி உள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு திருகோணமலையில் நடந்தபோது அங்கே அந்த எடுகோலை எமது கௌரவ தலைவர் அவர்கள், அதாவது எஸ்ஏவி செல்வநாயகம் ஐயா அவர்கள் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்று எமது நிலத்துக்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அதே போன்று எமது இனத்தின் அந்த விடுதலைக்காக பல்வேறுபட்ட முயற்சிகளையும் பல்வேறுபட்ட முனைப்பு சிந்தனைகளையும் பல்வேறு துறைகளில் செய்திருந்தாலும் கூட நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அத்தனை பேருக்கும் பின்புலமாக இருந்து அவர்களின் செயல்பாடுகளுக்கு முன்னோக்கி செல்வதற்கு நாம் எமது ஆதரவு கரங்களை வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற சந்ததிக்கு அந்த நேரடியான வாய்ப்பு இல்லாமல் நுணுக்கமான முறையிலே அவர்கள் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய இனத்தையும் சூறையாடுவதற்கு விடாது நாங்கள் எங்களுடைய செய்தியையும் வேலைத்திட்டத்தையும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதற்கு ஒன்று திரண்டு தந்தை செல்வா அவர்களின் பிறந்த தின நிகழ்விலே உறுதியெடுத்துக் கொண்டு பயணிப்போம். அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்றும் அழிக்க முடியாத சக்தியாக இருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிசுறல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த கட்சியை பேர்ணவாத கட்சிகளாலோ அல்லது பேர்ணவாத கட்சிகளோடு விலை போய் அவர்களுக்கு பின்னால் திரிகின்ற கட்சிகளாலோ அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பதற்கு காரணம் தந்தை செல்வா அவர்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கிய கட்சி. அந்த கொள்கை வழியில் செல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய மானசீகமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அந்த கட்சியை எத்தனை பிசுறல்கள் வந்தாலும் அல்லது எத்தனை வாத பிரதிவாதங்கள் வந்தாலும் அந்த கட்சியை அழிக்க முடியாமல் இருக்கின்றது. 70ஆம் ஆண்டு தேர்தலிலே சிறிமாவோ பண்டாரநாயக்க அம்மையாருக்கு அதிகூடிய பெரும்பான்மை வந்து 72ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் தந்தை செல்வநாயகம் உட்பட அவர்கள் முன்வைத்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 70ஆம் ஆண்டு தேர்தலிலே சிறிமாவோ பண்டாரநாயக்க அம்மையாருடைய கட்சி முன்வைத்த பல விடயங்களை புறந்தள்ளி முழுமையாக பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவுடன் ஒரு புதிய அரசியல் அமைப்பை இலங்கையிலே கொண்டு வந்த பொழுதுதான் தந்தை செல்வா சொன்னார், இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இல்லாமலே பெரும்பான்மை சமூகமே தீர்மானங்களை எடுத்து எங்களுக்கு எதிரான தீர்மானங்களை முன்னெடுத்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அதனாலதான் இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை செல்வா சொன்னார். ராஜதுரை ஐயா மட்டக்களப்பில் எவ்வாறு பட்டி தொட்டி எல்லாம் சென்று தமிழரசு கட்சியை வளர்த்தாரோ, தமிழ் பேசும் மக்களாக ஒன்று திரட்டினாரோ, அந்த பாணியில நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள தூய்மையானவர்களாக மாறி தமிழனாக நாங்கள் ஒன்றாக வேண்டும். அவ்வாறு ஒன்றாகிற பட்சத்தில் தான் நாங்கள் எங்களது இலக்கை அடையலாம். யானையுடன் இணைந்து வாழ்தல் எனும் துணிப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கான பயிற்சி செயலமர்வு இன்று இடம்பெற்றது. மாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யானையுடன் இணைந்து வாழ்தல் எனும் துணிப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கான பயிற்சி செயலமர்வு இன்று இடம்பெற்றது. வட்டக்கச்சியில் உள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் மாவட்ட விவசாய திணைக்கள பிரதிபலிப்பாளர் வி சோதலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் வளவாளராக வவுனியா பல்கலைக்கழக உயிரியல் துறை விரிவுரையாளர் ச விஜயமோகன் பங்கேற்றார். இதன்போது யானை மனித மோதலை தவிர்த்தல் தொடர்பிலும் யானை குறித்த பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த செயலமர்வில் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர்.
நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள அடையாள வேலைநிறுத்தம் காரணமாக சுகாதார சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மூதூர் தள வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன் காரணமாக வைத்தியசாலையின் நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன. அவசர சேவை பிரிவு மாத்திரம் வழமை போன்று இயங்கியது. தூர பகுதிகளிலிருந்து வைத்திய சேவை பெறுவதற்காக வருகின்ற நோயாளர்கள் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர். இடமாற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் இன்று விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மூதூர் தள வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இதற்கு ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள அடையாள வேலைநிறுத்தம் காரணமாக மலையகத்தில் சுகாதார சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமான இந்த பணிப்புறக்கணிப்பு நாளை காலை 8 மணி வரை தொடர உள்ளது. எவ்வித முன் ஆலோசனைகளுமின்றி மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த இடமாற்றங்களை உடனடியாக திரும்பப் பெறக் கோரி முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தினால் நுவர்லியா உள்ளிட்ட மலையகத்தின் பிரதான வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மாதாந்த பரிசோதனை பிரிவுகளின் செயற்பாடுகள் முற்றாக முடங்கியுள்ள போதிலும் நோயாளர் விடுதிகள் மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வைத்தியர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் எவ்வித பாதிப்புமின்றி தொடர்ந்தும் இயங்குவதை உறுதிப்படுத்த விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எவ்வித முன்னறிவிப்புமின்றி வைத்தியர்கள் கடமையிலிருந்து விலகியுள்ளதால் தூர பிரதேசங்களிலிருந்து சிகிச்சைகளுக்காக வருகின்ற பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்புவதை காண முடிகின்றது. கண்டியில் மலையக இலக்கிய ஆளுமை அந்தனி ஜீவாவின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மலையக அறிவியல் ஆய்வகம் மக்கள் கலை இலக்கிய ஒன்றியமும் இணைந்து நடாத்திய மலையகத்தின் இலக்கிய ஆளுமை அந்தனி ஜீவாவின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு சமூக பணியாளர் முத்தையா பிள்ளை ஸ்ரீகாந்தன் தலைமையில் கண்டி இன்று சிரேஷ்ட கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் கண்டி இரா ராமன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். நினைவேந்தல் உரையை கொட்டகலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை பிரதி அதிபரும் பேராதனை பல்கலைக்கழக கல்வித்துறை வருகதர விரிவுரையாளருமான சற்குருநாதன், எழுத்தாளரும் ஆய்வாளரும் விமர்சகருமான ரா நித்யானந்தன், எழுத்தாளர் ஜி.எம். சித்திக், பேராசிரியர் துரை மனோகரன் ஆகியோர் நிகழ்த்தினர். நன்றியுரையை கல்லூரி அதிபர் கவிஞர் பே. சிவகுமார் ஆற்றினார். நிகழ்வில் எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பதுளை பூனாக்கலை கபரகல வீடமைப்பு திட்டத்தை மாவட்ட செயலாளர் நேரில் சென்று பார்வையிட்டார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் நிதியொதுக்கீட்டின் கீழ் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் படையினரால் நிர்மாணிக்கப்பட்டு வரும் பூனாகலை வீடமைப்பு திட்டத்தை பதுளை மாவட்ட செயலாளர் சுனில் கலகம நேரில் சென்று பார்வையிட்டார். பதுளை மாவட்ட பூனாகலை கபரகல வீடமைப்பு திட்டத்தின் கட்டுமான பணிகள் குறித்த பதுளை மாவட்ட செயலாளரின் நேரடி கண்காணிப்பு விஜயமாக இது அமைந்துள்ளது. இதன்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றை தீர்ப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. இவ்வீடமைப்பு திட்டம் ஜூன் மாதத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பதுளை மேலதிக மாவட்ட செயலாளர் சமிந்த வீரசிங்க, மாவட்ட பொறியியலாளர் ஹசன் பஹூர்தீன், ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் பிரியங்கிகா, மாவட்ட அனர்த்த நிவாரண சபை உத்தியோகத்தர் சஞ்சீவ சமரக்கோன் உள்ளிட்ட பலர் இவ்விஜயத்தின் போது கலந்து கொண்டதாக மாவட்ட ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்த்தன பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக 243.8 மில்லியன் ரூபாய் நிதியை ஈட்டிய குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்த்தனவை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டார். 50 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் 2015ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையான சொத்து விவரங்களை வழங்க தவறியுள்ளதாக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் அண்மையில் மன்றிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார்.
ඔක්ටේන් පෙට්‍රල් සහ පොදු ප්‍රවාහන සඳහා භාවිත කරන ලබන ඔටෝ ඩීසල් මිල ගණන් ඉහළ යාම පාලනය කිරීම සඳහා இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 1 லிட்டர் 92 பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் ஆட்டோ டீசலுக்கு 100 ரூபாவும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதன் மூலம் எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. මහජනතාව වෙත සහන සැලසීම පිණිස මුදල් ක්‍රම සම්පාදන සහ ආර්ථික සංගණන ඇමතුමා හැටියට ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. நாளைய தினம் 1ஆம் திகதி ஒற்றை மற்றும் இரட்டை இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூர நெத்திக்குமார் இதனை தெரிவித்தார். இன்று 31ஆம் திகதியும் நாளை 1ஆம் திகதியும் அடுத்தடுத்து ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளாக அமைவதால் நாளைய தினத்தில் இரட்டை இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி அனைத்து வகையான வாகனங்களும் நாளை எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் வாராந்த ஒதுக்கீட்டின் அடிப்படையில் எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்கு அமைய எரிபொருள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எரிபொருட்களுக்காக வழங்கப்பட்டு வரும் தற்போதைய மானியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயை 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயையும் அரசாங்கமே தொடர்ந்து ஏற்கும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறைக்கு சர்வதேச நாணய நிதியம் இதுவரை எவ்வித எதிர்ப்பையும் வெளியிடவில்லை என அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால உறுதியளித்துள்ளார். எரிபொருள் விலையேற்றத்தினால் நுகர்வோர் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு மாதாந்தம் சுமார் 20 பில்லியன் ரூபாய் மேலதிக சுமையை அரசாங்கம் பொறுப்பேற்று வருகிறது. இந்த மானியத்தை வழங்க தவறினால் எரிபொருள் இறக்குமதிக்காக ஆண்டுக்கு சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மேலதிகமாக செலவிட வேண்டியிருக்கும் என அது தேசிய பொருளாதாரத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜாரிஸ் அண்மையில் எச்சரித்திருந்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி வரை இந்த மானியத்தை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. ஒருவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் தற்போது அரசாங்கத்தினால் ஏற்கப்படும் இந்த தொகை எரிபொருள் விலையில் சேர்க்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என எரிசக்தி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவு படுகொலை வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவு படுகொலை வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 1990களில் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட மக்கள் தொடர்பான வழக்கு நீதவான் அனீஃபா ரஜீப் முன்னிலையில் போலீசாரின் சான்று சமர்ப்பணத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போரோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மரியநாயகம் மற்றும் அதன் பிராந்திய இணைப்பாளர் த செல்வகுமார், வேலணை பிரதேச சபை உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழக தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோர் இன்று மன்றில் முன்னிலையாகினர். இதன்போது வழக்கின் சான்றுகளை போலீசார் நீதிபதிக்கு சமர்ப்பித்தனர். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி குறித்த படுகொலை சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதான ஸ்டீஃபன் மரில்டா மற்றும் வேலணை பிரதேச சபை உறுப்பினர் பிரகலாதன் ஆகியோர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். அதன் பின்னர் குறித்த வழக்கு கடந்த 17 செப்டம்பர் 2025 அன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது ஊர்காவல்துறை போலீசாரால் குறித்த புதைகுழியின் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்டதீவு புதைகுழி தொடர்பான வழக்கில் முறைப்பாட்டாளர் தொடர்பிலான சில விடயங்கள் நீதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் முறைப்பாட்டாளர்கள் தொடர்பில் வேலணை பிரதேச சபை உறுப்பினராகிய பிரபு அவர்களும் எங்களுடன் முன்னிலையாகி இருந்தார். இந்த வழக்கு மேலதிக விசாரணைகள் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிறந்த நீதிமன்றத்தில் அளிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இனப்படுகொலைக்கு சான்றாக மண்டதீவில் மனித புதைகுழி உள்ளது என்று எம்மால் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை இன்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. போலீசாரின் வாத பிரதிவாதங்களை அடுத்து மேலதிக அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக இந்த வழக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கை 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள்மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை அகழ்வு செய்யும் பணிகள் 2வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று மாலை அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதிக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் வருகிறது அகழ்வு பணிகளை பார்வையிட்டார். அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நேற்றைய தினம் எவ்வித மனித எச்சங்களும் மீட்கப்படாத நிலையில் இன்று 2வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அகழ்வின் போது வழக்கின் சட்டத்தரணிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், களுவாஞ்சிக்குடி போலீசார், மட்டக்களப்பு போலீஸ் குற்றத்தடயவியல் பிரிவு, அகழ்வாராய்ச்சி திணைக்களம், காணாமல் போனோர் அலுவலகம், பாதுகாப்பு பிரிவினர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தேசிய புத்தரிசி விழாவிற்கான புத்தரிசி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. எதிர்வரும் 9ஆம் தேதி அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இடம்பெறவுள்ள தேசிய புத்தரிசி விழாவிற்கான புத்தரிசி வழங்கும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நிகழ்வு இன்று ராமநாதபுரம் கமநல சேவை நிலையத்தில் இடம்பெற்றது. கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுதர்ஷன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் தேவரதன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள நிர்வாக உத்தியோகத்தர் கவிதா பங்கேற்றார். இந்த நிகழ்வில் கமக்கார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், திணைக்கள உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். வவுனியா செட்டிக்குளத்தில் தேசிய நேர்மை வார நிகழ்வு இடம்பெற்றது. இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையின் கீழ் இந்து அறநெறி பாடசாலை மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக தேசிய நேர்மை வார நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வு வவுனியா செட்டிக்குளம் சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலையில் இடம்பெற்றது. இதன்போது சிரமதானம், சித்திர போட்டி, கோலப்போட்டி, கதை கூறல் என பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் சுலோஜினியின் வழிகாட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் சித்தி விநாயகர் ஆலய பிரதம குரு கோடீஸ்வர பிள்ளை குருக்கள், செட்டிக்குளம் இந்து கலாசார உத்தியோகத்தர் ஜெயந்தகுமார், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆலய பரிபாலன சபையினர், பெற்றோர் பங்கேற்றனர். கண்டி அக்குரணை பிரதேச சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட திண்மக்கழிவு முகாமைத்துவ மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. கண்டி மாவட்டம் அக்குரணை பிரதேச சபையினால் யாலு ஹஹாவெல என்னுமிடத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட திண்மக்கழிவு முகாமைத்துவ மத்திய நிலையம் அக்குரணை பிரதேச சபை தவிசாளர் இஸ்திகார் இமாமுதீன் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற பிரதி ஆணையாளர் லக்மாலி அத்தநாயக்க கலந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் MHAM ஹலீம் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நுவரெலியா ஹேட்டனில் உள்ள பாடசாலை ஒன்றில் சக மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டம் ஹேட்டன் பகுதியில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் வகுப்பறைக்குள் மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள 3 எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹேட்டன் நீதவான் நீதிமன்றால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 2 மாணவ குழுக்களுக்கிடையே கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த மோதல் சம்பவம் பாடசாலை மட்டத்தில் சமரசமாக முடிவடைந்த போதிலும் தாக்குதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தாயார் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 2 மாணவர்கள் பாடசாலையின் பழைய மாணவர் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொத்து ரைஸ் விலைகளில் இன்று அதிகரிப்பு ஏற்பட உள்ளது. ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலைகளை இன்று நள்ளிரவு முதல் 30 ரூபாவினால் அதிகரிப்பதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தோடு சிற்றுண்டிகளின் விலையும் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் ஹசன ரோக்ஷன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகள் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக
உணவக உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உணவகங்கள் நடத்தப்படும் அனைத்து இடங்களிலும் மின்சார பயன்பாடு 180 அலகுகளை கடந்து செல்வதாகவும் அத்தகைய சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டியிருப்பதால் குறித்த தொழில்துறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக இந்த விலை அதிகரிப்பு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரோக்ஷான் ஹர்ஷன் தெரிவித்துள்ளார். உயிரியல் அச்சுறுத்தல் மிக்க ஒட்டுண்ணிகளை கொண்ட தாவரப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. உயிரியல் அச்சுறுத்தல் மிக்க ஒட்டுண்ணிகளை கொண்ட தாவரப் பொருட்களை இலங்கைக்குள் கொண்டுவரும் திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பாக சிவில் சமூக முன்னணியின் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சிவில் புலனாய்வு முன்னணியின் தலைவர் சஞ்சய் பகவத்தை இவ்வாறு தெரிவித்தார். මේ ජෛව පරිපෝෂිතයන් ඇතුළත් වෙලා තියෙන මේ සාම්පල එහෙම නැත්නම් මේ මල් වර්ග ශාක කොටස් உயிரியல் ஒட்டுண்ணிகளை கொண்ட தாவர பெட்டிகள் 5 சந்தர்ப்பங்களில் விவசாய அமைச்சின் பிரதிபலிப்பாளர் ஒருவரின் வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான இந்த பொருட்கள் அனைத்தும் இலங்கை விமான நிலையத்தின் தாவரங்கள் தனிமைப்படுத்தல் பிரிவினால் கண்டறியப்பட்டவை. மலர் அடங்கிய பொருட்களுக்குள் உயிரியல் ஒட்டுண்ணிகள் அடங்கியுள்ளன. இந்த உயிரியல் ஒட்டுண்ணிகள் அடங்கியுள்ள இந்த மாதிரிகள் அல்லது இந்த மலர் வகைகள் மற்றும் தாவர பாகங்கள் விவசாய திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் ஒருவரின் வாய்மொழி மூலமான கூற்றின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்கள் எங்களிடம் உள்ளன. என்னிடம் இருப்பது 1999 ஆண்டின் 35ஆம் இலக்க தாவர பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டத்தின்படி வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படும் ஏதேனும் ஒரு தாவர பொருளில் ஒட்டுண்ணிகள் இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்தால் மிக விரைவாக அந்த பொருட்களை அல்லது அந்த மாதிரிகளை அழித்துவிட வேண்டும். அதுதான் நாட்டின் பொதுவான சட்டம். இதுபோன்ற 5 சந்தர்ப்பங்களில் விமான நிலையத்தில் பெறப்பட்ட அறிக்கைகள் மூலம் இவை கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் அவ்வாறு கண்டறியப்பட்ட பொருட்கள் மீண்டும் இலங்கைக்குள் வந்துள்ளன. இவை பெரும்பாலும் இந்தியா, சீனா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து வருகின்றன. இவை மலர் பெட்டிகளாகவோ அல்லது தாவர வகைகள் என்றோ இலங்கைக்குள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த மலர் வியாபாரத்தை செய்வது யார்? அந்த நிறுவனத்தின் அனைத்து விவரங்களையும் நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கியுள்ளோம். இலங்கையில் ஒரு காலத்தில் சிறந்த தென்னை பயிர் செய்கை மற்றும் பிபிலை பகுதியில் சிறந்த ஆரஞ்சு பயிர் செய்கை இருந்தன என்பது எமக்கு நினைவிருக்கிறது. அவற்றுக்கு என்ன நடந்தது என்பதும் நமக்கு தெரியும். பல்வேறு ஒட்டுண்ணிகள் மூலம் இலங்கையின் விவசாயத்துறை முற்றாக அளிக்கப்பட்டது. அதேபோன்று தற்போதைய பயிர் செய்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆய்வகங்களில் நுணுக்கமாக உருவாக்கப்பட்ட ஒட்டுண்ணிகளை இலங்கைக்குள் கொண்டு வருகின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும். அதேபோல் தற்போது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இவ்வாறான பயிர் செய்கைகளுக்கு சில ஒட்டுண்ணிகளை உருவாக்கி நுணுக்கமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு வருகிறார்கள். அண்மை காலமாக மைன்ஸ் போன்ற பல்வேறு ஒட்டுண்ணிகள் இலங்கையில் பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. எனவே இந்த ஒட்டுண்ணிகள் இவ்வாறு நுணுக்கமான முறையில்தான் இலங்கைக்குள் கொண்டு வரப்படுகின்றனவா? இலங்கையின் பல பகுதிகளில் இந்த ஒட்டுண்ணிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவை இலங்கையின் விவசாயத்துறைக்கு பாரிய தடையாகவும் விவசாயத்தை அளிக்கும் வகையிலான ஒரு ஆக்கிரமிப்பாகவும் அமைகின்றனவா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது. இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். මේ සම්බන්ධයෙන් අපි විමර්ශනයක් කරන්න කියලා අපරාධ පරීක්ෂා දෙපාර්තමේන්තුවෙන් ඉල්ලා සිටිනවා. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். இலங்கையின் முதற்தர வர்த்தக பெயரான ஹெலின் சவர்க்காரம் SLS தரச் சான்றிதழ் பெற்றுள்ளது. இலங்கையின் முதற்தர வர்த்தக பெயர்களில் ஒன்றான ஹெலின் சவர்க்காரம் SLS 34 தரச் சான்றிதழை பெற்றுள்ளது. அத்துடன் ஹெலின் என்ற வர்த்தக பெயரில் தயாரிக்கப்படும் ஹெலின் பேபி சவர்க்காரத்திற்கும் SLS 547 2009 தரச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை சந்தையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பேபி சவர்க்காரம் மற்றும் பியூட்டி சவர்க்காரம் ஆகிய இரு வகைகளுக்கும் SLS தரச் சான்றிதழை பெற்ற ஒரே வர்த்தக பெயராக ஹெலின் சவர்க்காரத்தை அடையாளப்படுத்தலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.